சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா, இங்கே அனைத்துமே மறையக்கூடிய தன்மையில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான். இங்கே எல்லாமே இறைத்தன்மை தான், இறைவனோட திருவிளையாடல் தான் அப்படிங்கிறதுக்காக தான் பிரம்மாஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த விதமான விஷயங்கள் மீதும் பற்று இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய துன்பங்கள் வர்றது நம்ம ஏற்படுத்திக்கிட்ட பற்றின் விளைவாக தான், பந்த பாசத்தின் மீது அதீத பற்று வச்சதன் விளைவு தான். இது எல்லாமே பிரம்மத்தோட வேலை. இதுக்கு ஒரு புராண கதை கூட சொல்லுவாங்க. கிருஷ்ணர் சிறுவயதில் ஏற்பட்ட ஒரு கதையை கூட இதுக்கு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். கிருஷ்ணர் பெருமான் குழந்தை பருவத்தில் தன் நண்பர்களோட பசுக்களை மேய்ப்பதற்காக வனத்திற்கு போவார். போகும்போது நண்பர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது பசு மாடுகள் அனைத்தும் ரொம்ப தூரமாக போயிடும்.